வணக்கம் மற்றும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் குறிப்பாக சொல்ல போனால் பிரித்தானியாவில் போர் குற்றவாளிகள் சொல்லி சில பேரை தடை செய்திருக்கின்றார்கள். சில முக்கியமான நபர்கள் அந்த ஒரு விடயத்தில் கையில் எடுத்திருக்கின்றார்கள். அந்த ஒரு விடயத்தினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை அந்த ஆக்ரோஷமான வகையில் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்க்கிற போது மஹிந்த ராஜபக்ஷ ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதே நேரத்தில் அந்த போர்க்குற்றவாளியாக கருதப்பட்டு தடை செய்யப்பட்டவர்களும் இது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் வசந்த கருணாகொடவும் ஒரு முக்கிய விடயத்தை சொல்லி இருக்கிறார். அவர் மீதும் போர்க்குற்றவாளியாக பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான ஒரு விடயமும் வெளியாகி இருந்தது. அது என்ன விடயம் என்பது தொடர்பாக இந்த காணொளி பேசப் போகிறது. காணாமல் போனோரை கண்டறிகின்ற ஆணைக்குழுவில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான விடயம் வெளிவந்திருக்கிறது. அதாவது காணாமல் போனவர்களில் 19 பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி தற்பரன் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கிற போது இந்த காணாமல் போனோர் இதுவரையில் கண்டறிகின்ற அந்த செயலகத்தில் இதுவரையில் பார்க்கிற போது 16,966 பேர் காணாமல் போயுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 3,742 பேர் படையினர் மற்றும் பாதுகாப்பு தரப்பினராக காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது. அதுல 6,449 பேருடைய விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 10,517 பேர் தொடர்பான விசாரணைகள் தற்போது வரை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. 2ஆம் ஆண்டிற்கு முன்னர் 9,560 பேரும் காணாமல் போயுள்ளதாக அந்த ஆணைக்குழு தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த நிறைவு பெற்ற விசாரணைகளுடைய அடிப்படையில் இருந்து 19 பேர் உயிரோடு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த அவர்களுடைய விவரங்களை 2024ஆம் ஆண்டிற்கான அறிக்கையில் இணைத்துள்ளோம் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். 2024ஆம் ஆண்டிற்கான அறிக்கையில் இது தொடர்பான விடயம் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அவை விரைவில் வெளிவரும் என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த 2,604 பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். 407 பேர் மரண சான்றிதழ்களுக்கான சிபார்சையும் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இடைக்கால நிவாரணத்திற்கு இதுவரையில் 4,408 பேர் விண்ணப்பித்திருப்பதாக கூட அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்காக சில நேரங்களில் அவர்கள் அந்த போராட்டங்களை முன்னெடுக்கப்படுகின்ற போது காணாமல் போனோர்களை கண்டறியும் ஆணைக்குழுவினுடைய அந்த வேலை திட்டங்கள் அவர்கள் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்றிட்டங்கள் திருப்திகரமாக அமையவில்லை என்கின்ற ரீதியில் அவர்கள் போராட்ட காலங்களின் போதும் அவர்கள் குரல் எழுப்புவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் இவ்வாறு பேசப்படாத நிலையில அவர்கள் தொடர்பான இந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விடயங்களை பேசுகின்ற அதே நேரத்தில் யுத்த காலங்களின் போது போர்க்குற்றம் புரிந்தவர்கள் தொடர்பான விடயங்களும் தற்சமயம் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் பிரித்தானிய அரசாங்கம் ஒரு தடையை விதித்திருக்கிறது. இந்த போர்க்குற்றவாளிகள் சொல்லி சில பேருக்கு பிரித்தானியாவிற்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தடை மட்டுமன்றி அவர்களுக்கு இவ்வாறான தடைகள் விதித்ததனூடாக போர்க்குற்றவாளிகளாக அவர்களை அடையாளப்படுத்தியதனூடாக பல்வேறுபட்ட சிக்கல்களை அவர்களும் எதிர்கொள்ளத்தான் காத்திருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தற்போது அந்த சிங்கள தலைமைகளுக்கு எதிராக தற்போது திரும்பியுள்ளது இவ்வாறான விடயங்கள் என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச்சுக்கள் அடிபட ஆரம்பித்திருக்கிறது. இது உலகளவிலையும் பிரித்தானிய அரசாங்கம் இவ்வாறான ஒரு விடயத்தை முன்வைத்தது. ஏனைய நாடுகளுக்கும் இது தொடர்பில் ஒரு விழிப்புணர்வை கூட இல்லாட்டி இது தொடர்பாக பேச வேண்டியது அவசியம் என்கின்ற ஒரு விடயத்தை கூட இந்த பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய தடை உறுதிப்படுத்துவதாகத்தான் அமைகின்றது. இதே நேரத்தில் இது நீதிக்கான தீர்வு, அதாவது காலம் தாழ்த்தப்பட்டாலும் நீதிகள் வெல்லும் என்கின்றதற்கு சிறந்த உதாரணம் சொல்லி கூட தமிழ் தலைமைகள் கூட இந்த ஒரு விடயத்தை சில பேர் ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில்
சிங்கள தலைமைகளை பார்க்கிற போது இது வந்து தங்களுடைய இராணுவத்திற்கு எதிராக முன்வைக்கப்படுகிற, அதாவது இராணுவ வீரர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்ற ரீதியில் அவர்கள் வந்து கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த ஒரு தடை தொடர்பான ஒரு கருத்துக்களை வந்து நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருந்தார். அந்த ஒரு விடயமும் நேற்றைய தினம் பல்வேறுபட்ட ஊடகங்களில் வந்து பரவலாக பேசப்பட்டது. அது தொடர்பாக பார்க்கிற போது அவர் வந்து இந்த புலிகளுடனான போரில் வந்து இலங்கையினுடைய முன்னாள் படை தளபதியாக இருக்கக்கூடிய சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதியாக இருக்கக்கூடிய வசந்த கர்நாகொட மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கு எதிராக வந்து இந்த குற்றச்சாட்டுகளும் வந்து அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் எங்குமே நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லித்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து சொல்லியிருக்கின்றார். முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் விதித்த அந்த தடைக்கு எதிராகத்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பல்வேறுபட்ட விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார். அது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் வந்து இந்த விடயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது இந்த தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது அவர்கள் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை, அது நிரூபிக்கப்படவில்லை என்கின்ற ரீதியில் தான் அவருடைய அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கையினுடைய அப்போதைய நிறைவேற்று ஜனாதிபதியாக தான் இருந்தேன், எனவே புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன் தான் என்ற ரீதியில தான் அவர் வந்து இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது இராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது. போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய குற்றச்சாட்டுகளை வந்து தான் கடுமையாக எதிர்ப்பதாக வந்து சொல்லியிருக்கிறார். அந்த காலத்துல வந்து எந்த விதமான மனித உரிமை மீறல்களும் வந்து இடம்பெறவில்லை என்பதுதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவனுடைய ஒரு கருத்தாக அமைகிறது. இதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றார். நாங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக போரை நடத்தவில்லை, புலிகளுக்கு எதிராகத்தான் போரை நடத்தினோம் என்று சொல்லி சொல்கின்றார். இதுல மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இவருடைய கூற்றினூடாக புலிகளுக்கு எதிராக போரை நடத்தவில்லை என்று சொல்லி சொன்னா, யுத்த காலங்களிலும் போது குறிப்பாக வைத்தியசாலைகள்லையும் பாடசாலைகள்லையும் வந்து குண்டுகளை வந்து வீசக்கூடாது என்பது அடிப்படை ஒரு அறமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற போது யுத்த காலத்தின் போது பாடசாலைகளில் குண்டு வீசப்பட்டிருக்கிறது, வைத்தியசாலைகளில் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் குண்டு வீசினதின் பிற்பாடு இப்படி நீங்கள் சொல்லலாமா, புலிகளுக்கு எதிராகத்தான் போரை செய்தோம்னு சொல்லி தமிழ் மக்கள் தானே போரிட்டார்கள், இப்படியாக பல விமர்சனங்கள் கூட இவருடைய இந்த கருத்தினூடாக முன்வைக்க முடியும். இந்த விடயம் தொடர்பாக பேசினால் நிறைய பேசலாம், ஆனால் அதை விடுத்து அவர் என்ன விடயங்களை சொல்லியிருக்கிறார் என்பது தொடர்பிலையும் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2004ஆம் ஆண்டுல வந்து புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி பின் வந்து ஜனநாயக அரசியல் நுழைந்த கருணாம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது என்பது புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஒரு விடயம் அமைய பெற்றிருக்கிறேன்னு சொல்லி அந்த அறிக்கையில வந்து தெரிவித்திருக்கின்றார். 2008ஆம் ஆண்டு அமெரிக்க FBI உலகில் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாகவே பெயரிடப்பட்ட அமைப்பு வந்து 2009ஆம் ஆண்டுல வந்து இலங்கை தோற்கடித்தது என்று கூட சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்துல பல்வேறு தரப்பில் இருந்தும் வந்து சட்ட ரீதியான துன்புறுத்தல்கள்ல இருந்து தன்னுடைய ஆயுத படைகளை வந்து பாதுகாப்பதற்காக பிரித்தானிய அரசாங்கம் வந்து 2021 மற்றும் 2023ஆம் ஆண்டுகள்ல வந்து சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே வந்து தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்களுடைய கடமைகளை செய்தவர்களுக்கு இவ்வாறான அழுத்தங்களை கொடுப்பது என்பது தற்போதைய அரசாங்கம் நேரடியாகவே அவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் இது தொடர்பாக பல செய்திகள் வெளிவந்திருந்தது. அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் கர்நாகொட, அதாவது வசந்த கர்நாகொட அவருக்கு எதிராகவும் வந்து போர்க்குற்றவாளியாக அறிவித்தலை வந்து விடுத்திருந்தது. அவரும் இந்த ஒரு விடயம் தொடர்பாக வந்து கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய இரட்டை நிலைப்பாட்டை தான் இந்த ஒரு விடயம் காண்பிப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் மேலும் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அதாவது பிரித்தானியா தன்னுடைய காலனித்துவ கொடூரங்களை வந்து ஒருபோதும் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லி இருக்கின்றார். இலங்கை மற்றும் இந்தியாவில் இழைக்கப்பட்ட குற்ற செயல்களுக்கு இதுவரையில் வந்து
மன்னிப்பு கோரவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், காலனித்துவ ஆட்சி காலத்தின் போது பிரித்தானியாவின் கீழ்தான் பல நாடுகள் இருந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இலங்கை, இந்தியாவை எடுத்து நோக்குகின்ற போது பிரித்தானியா பல்வேறுபட்ட குற்ற செயல்களை இழைத்திருக்கிறது. அதை நேரடியாகவே ஒப்புக்கொள்ளவில்லை என்ற ரீதியில தான் அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மேலும் காசா, சிரியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் நடக்கக்கூடிய அந்த போர்கள் குறித்து பிரித்தானிய அரசாங்கம் எந்த விதமான குரல்களையும் எழுப்பவில்லை என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் இலங்கையினுடைய மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக மட்டும்தான் பிரித்தானிய அரசாங்கம் கரிசனையை கொண்டிருப்பதாக கூட அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே புலி ஆதரவாளர்களை மேற்கத்திய நாடுகள் செயற்பட்டு வருவதாக கூட அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் பிரித்தானியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் புலி ஆதரவாளர்கள் இருப்பதாகவும் அவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீது தாக்கத்தை செலுத்தி, அதாவது ஆதிக்கத்தை செலுத்தித்தான் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவதாக கூட கூறியிருக்கின்றார். அது மட்டுமன்றி புலி ஆதரவாளர்கள் நிதி திரட்டுவதிலையும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. அதாவது இலங்கை ராணுவ தலைவர்களுக்கு எதிராக அழுத்தத்தை கொடுக்கவும் தடை விதிக்கவும் இவர்கள் நிதியை திரட்டிக் கொள்கின்றார்கள் என்ற ரீதியில தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் பிரித்தானிய பிரதமர் ஒரு முன்னாள் மனித உரிமை சட்டத்தரணி எனவும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுள்ள இவ்வாறான விடயங்களை பயன்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில தான் இலங்கை அரசு தன்னுடைய ராணுவ தலைவர்களை ஆதரிக்க வேண்டும் எனவும் இவ்வாறான வெளிநாட்டு தடைகளை உறுதியாக எதிர்க்க வேண்டும் என்று சொல்லியும் கருணா கூட கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தன்னுடைய இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கையில் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா, போலீஸ் திணைக்களத்தில் குற்ற கும்பல்கள் ஊடுருவி இருப்பதாக ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இதை பொது பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ரவி சேனா விரத்ன தான் இந்த ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் சொன்ன விடயத்தை முழுமையாக பார்க்கிற போது இந்த குற்றங்களை தீர்ப்பதில் சிறந்த ஒரு பங்களிப்பு செய்த அதிகாரிகளை கௌரவிக்கின்ற நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் அவர் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். அது தொடர்பாக பார்க்கிற போது போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சட்டம் தொடர்பில் இந்த சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். சட்டத்தை அமல்படுத்துவதனூடாகத்தான் நீதியை நிலைநாட்ட முடியும், அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் இன்று அமைதியை நிலைநாட்டக்கூடிய முக்கியமான 2 காரணிகள் இருக்கிறது. ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள குற்றம், மற்றொன்று போதைப் பொருள். எனவே இவற்றை சமாளிப்பதனூடாகத்தான் பல சிக்கல்களை குறைத்துக் கொள்ள முடியும் என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள குற்ற கும்பல்கள் அவர்கள் மத்தியிலையும், அதாவது போலீஸ் ஆணைக்குழுக்களுக்கு மத்தியிலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு மத்தியிலும் ஊடுருவி இருப்பதாக கூட சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் நாட்டினுடைய பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவது உங்களுடைய பொறுப்பு என்ற ரீதியில் போலீஸ் அதிகாரிகளுக்கு அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த போலீஸ் திணைக்களம் தொடர்பாக கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற போது மிக முக்கியமாக அண்மைய நாட்களில் பேசப்பட்ட ஒரு விடயம் தேசபந்து தென்னக்கோனுடைய விடயம் தொடர்பாகத்தான் பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக பார்க்கிற போது தேசபந்து தென்னக்கோன் அண்மைய நாட்களில் தெரியும், அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது தெரியும். அவருடைய உணவு தொடர்பாகவும் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதே நேரத்தில் அவர் தொடர்பான மற்றும் ஒரு தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது குற்றப்புலனாய்வு பிரிவு அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதே வேளையில் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கான யோசனையும் முன்வைக்கப்படுவதாகவும் அது ஏப்ரல் மாதம் 8 அல்லது 9ஆம் தேதிகளில் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது ராணுவ வீரர் ஒருவர் செய்த குற்ற செயல் தொடர்பான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது விமான எதிர்ப்பு தோட்டாக்களை தன்னுடைய வீட்டில் மறைத்து வைத்திருந்த நிலையில் ராணுவ வீரர் ஒருவர் கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த கைது செய்யப்பட்ட ராணுவ வீரர் திவிலிப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த ராணுவ வீரர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த சந்தேக நபர், அதாவது அந்த கைது செய்யப்பட்ட ராணுவ வீரரிடமிருந்து 9 விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் மற்றும் 84 ஏஸ்ட்ராக் துப்பாக்கி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் கைது செய்யப்பட்ட ராணுவ வீரர் பீரங்கி ராணுவ படையில் கடமையாற்றுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறு பார்க்கிற போது அண்மைய நாட்களாகவே இந்த ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், முன்னாள் ராணுவ வீரர்களாக இருந்தவர்களாக இருக்கட்டும், போலீஸ் திணைக்களத்தில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நபர்கள் தான் அதிக அளவில் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சட்டங்கள் மிக கடுமையாக்கப்படுகின்ற போதுதான் அந்த சட்டத்தை
நிலைநாட்டக்கூடியவர்களும் வந்து மிக கவனமாக செயற்படுவார்கள் என்பது ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவமும் கைது நடவடிக்கை ஒன்றும் வந்து இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் யாரும் இல்லை, சாமர சம்பத் தசநாயக்க தான். இவர் வந்து இன்றைய தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கின்ற ஆணைக்குழுவால் தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் மீது வந்து 3 வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காகத்தான் இவருடைய கைது நடவடிக்கையும் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷியானி மனோரஞ்சன். நன்றி.